ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருநாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்மசுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே संसारहालाहलमोघशान्त्यै. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं. यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी. सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः. ॐ अथ अथ யோகானுசாசனம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது பாதம் சாதனா பாதத்தில் 23வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 23வது சூத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு அவதாரிக்கா இருக்கு பாஷ்யத்துல. இந்த 23வது சூத்திரம் எதுக்காக ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா சயோக ஸ்வரூப அபிதித்சயா இதம் சூத்திரம் பிரவவிருத்தே. சயோகம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல, திரஷ்டான்னு ஒரு ஆள், நான் திருஷ்யம்னு ரெண்டாவது. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சயோகம்னு பேர். இந்த ரெண்டும் தனித்தனியா இருந்தா சம்பந்தம் இல்லை, சேர்ந்து இருக்கும்போது இதுக்கு பேர் சயோக சம்பந்தம் அப்படின்னு பேர். சயோக சம்பந்தம். இந்த சயோக சம்பந்தம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் வேணும். அந்த பேஸ்ட் எது அப்படின்னு ஒரு விசாரம் பண்றோம். இப்ப நம்ம எதை பார்த்தீங்கன்னா ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்ட வைக்கிறதுக்கு ஸ்டிக் பண்றதுக்கு ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றோம். அந்த பேஸ்ட்டை பத்தின நடுவுல அந்த சயோகத்தோட சொரூபம், சயோகம்னா இணையிறது. அந்த இணையறதுல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு வாஸ்தவத்துல, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்படுகின்றது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு
எங்கெல்லாம் ஒரு இணைவு இருக்கோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எந்த ஒரு 2 விஷயங்கள் இணைஞ்சிருந்தாலும் அதுக்கு பேஸ்ட் பண்றதுக்கு ஒன்று வேணும். அது எது அப்படின்னு அதோட சொரூபத்தை சொல்வதற்காக 23வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி ஹேதுஹு சம்யோகः. ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்வன்றதுக்கு அர்த்தம் திருஷ்யம், சுவாமின்றதுக்கு அர்த்தம் திரஷ்டா. இந்த திருஷ்யம் திரஷ்டா இந்த 2 பேத்தோட சக்தி என்ன சக்தி? திருஷ்யத்தோட சக்தி போக அபவர்க்கத்தை கொடுப்பது, அதான் சக்தி. அதுக்கு திரஷ்டாவோட சக்தி எது அப்படின்னா திருஷி மாத்திரா, வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் பார்க்கிறவனா இருக்கிறது தான், பார்க்கிறது தான் இவன்ட்டு இருக்கிற சக்தி. அப்ப இந்த 2 சக்தி, பார்க்கின்ற சக்தியும் சுகதுக்கத்தை தரக்கூடிய போகத்தை தரக்கூடிய திருஷ்யத்தோட சக்தியும் இப்ப நமக்கு எல்லாத்துக்கும், சம்சாரிகள் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு? சேர்ந்து இருக்கு. இப்ப சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு அனுபவம் கிடைக்குது. நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறது? நான் தேகத்தோட சேரும்போது தேகத்துல இருக்கிற பெயின் எல்லாம் எனக்கு வருது, அனுபவம் பண்றேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா திரஷ்டா, நான் வேற. சுத்தோ அப்படி பிரத்தியானு பஷ்யகன்னு ஒரு சூத்திரம் பார்த்திருக்கோம். திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்யம், பார்ப்பவன் மாத்திரம் தான். அப்ப பார்க்கிறவனுக்கு இந்த தலைவேதனை பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு? ஐயோ தலைவேதனையா இருக்குங்க அப்படி நம்ம சொல்றோம். அப்ப தலைவேதனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, தலை வலிக்குதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டோம்? தலை வலிக்குதுன்னு சொன்னா கரெக்டா சொல்றோம். எனக்கு தலை வலிக்குதுன்னு நம்ம சொல்றோம். பிரச்சனை இருக்கா? அப்ப என்ன ஆயிடுச்சு? நானும் இந்த தலைவலியும், தலைவலிய பார்க்கிறவனா நான் இல்ல, தலைவலி பாத்தீங்கன்னா என்னோட என்ன ஆயிடுச்சு? கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்ப எனக்கு தலைவலிக்குதுன்றது அனுபவமா இல்ல அறிவா? உங்களுடைய முதல்ல அறிவு முதல்ல அறிவு, அது அனுபவமா ஆயிடுது. அப்போ அறிவு அனுபவம் இது ரொம்ப சட்டிலான விஷயம். அப்ப அந்த சொரூப உபலப்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் எப்பெல்லாம் இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய நான் திரஷ்டா திருஷ்யத்தோட எப்பெல்லாம் சம்யோகம் ஆகிறனோ, அந்த சம்யோகம் ஆகும் போதெல்லாம், இணையும் போதெல்லாம், சேரும் போதெல்லாம் இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாம் என்ன ஆகுது? எனக்கு நடக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நடுவுல நடக்கிற பேஸ்ட் எது அப்படின்னா சம்யோகம் தான் பாத்தீங்க அப்படின்னா, அதான் சொல்றது சொரூப உபலப்தி ஹேத்து. சொரூப உபலப்தி அப்படின்னா திருஷ்யத்தோட சொரூபம் சுகதுக்கம் தர்றது. அந்த சுகதுக்க தர்றதை பாத்தீங்கன்னா நான் அனுபவம் பண்றேன். அந்த அனுபவத்துக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த சிங்க் ஆகிற சம்யோகம் தான். இப்ப நான் சிங்க் ஆகாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு திருஷ்யத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு அனுபவம் ஆகாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அனுபவம் ஆகல, எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த திருஷ்யத்தோட அனுபவம் நமக்கு எப்பெல்லாம் கிடைக்கல, டீப் ஸ்லீப்ல நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருக்கிற எதுவுமே கிடைக்கல. கோமால இருந்தா கிடைக்காது. அப்புறம் மூர்ச்சா அவஸ்தான், மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாலும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வேற என்னது? இந்த யோகத்துல சமாதி, நிர்விகல்ப சமாதியிலையும் இந்த திருஷ்யத்தோட அனுபவம் ஒருத்தருக்கு உண்டாகாது. அப்போ 4 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த திருஷ்யம் இல்லைன்னா கூட என்ன பண்ணிக்கலாம்? அனஸ்தீசியா, இப்ப நம்ம சொல்ற மாதிரி, இல்ல பாத்தீங்கன்னா அனஸ்தீசியா கொடுக்கலாம், இல்லைன்னா கேஞ்சா, இது மாதிரி அபின் காஞ்சா இது மாதிரி எதையாவது எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடியோட திருஷ்யத்தோட அனுபவம் என்ன ஆகாது? கிடைக்காது. அப்ப எங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யத்தோட சம்பந்தம் நடக்குதோ அங்கெல்லாம் திருஷ்யத்தோட சொரூபத்தோட அனுபூதி உண்டாகும். திருஷ்யத்தோட சொரூபம் என்னது? சுகதுக்கம். அப்ப அந்த அனுபூதி நமக்கு உண்டாயிட்டே இருக்கு.
எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியோகம் ஆகிறோமோ அப்பெல்லாம் நான் என்ன பண்றேன், திரஷ்டாவோட சொரூப அனுபூதி உண்டாகுது. இதுக்கு தாங்க வைராகியம் 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 நம்ம தலையா அடிச்சுக்கிறோம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா இதுக்காக தான். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, புருஷக சுவாமி. சுவாமி யாரு? ஸ்வசக்தி, ஸ்வசுவாமி சக்தியோகன் இருக்குல்ல. ஸ்வ இருக்கு, சுவாமி இருக்கு, ரெண்டு அர்த்தம் இருக்கு. சுவாமினா என்ன சுவாமி அப்படின்னா புருஷக சுவாமி, புருஷன் தான் சுவாமி, ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சுவாமின்னு சொல்லப்படுகின்றான். புருஷன் சொல்லலாம், இல்லைன்னா சுவாமின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருஷ்யேன ஸ்வேன தரிசனார்த்த சயுக்தா. இந்த புருஷன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொத்தா இருக்கக்கூடிய அசட்டா இருக்கிற, ஸ்வன்றதுக்கு அர்த்தம் சொத்து, அசட்டா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அசட்டு. பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். திருஷ்யம் இது பூத்தேந்திரியாத்மகம். இந்த பூத்தங்கள் பஞ்சபூத்தங்கள், அதனால ஆன தேகம். அதுக்கப்புறம் இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தோடையும் திருஷ்யம்னு பேரு. இந்த திருஷ்யத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேர்றானா, தரிசனார்த்தக சயுக்தக. அதை தரிசனம் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இணைகின்றான். சுவாமி இந்த திருஷ்யத்தோட என்ன எதுக்காக இணைகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தரிசனத்துக்காக. தரிசனம்னா என்ன அர்த்தம்? அனுபவம். அனுபவத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா போக அனுபவத்துக்காக புருஷன் பிரகிருதியோடு இணைகின்றான், திருஷ்யத்தோடு இணைகின்றான். தஸ்மாத் ஆகையினால் சயோகாத் திருஷ்யஸ்ய உபலப்தி. ஆகையினால் ஒரு கிளியர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா சயோகம் இருக்குல்ல, ரெண்டும் ஒன்னா இணையிறது. இந்த ரெண்டும் ஒன்னா இணையிறதுனால திருஷ்யஸ்ய உபலப்தி, திருஷ்யத்தினுடைய அனுபவமானது யா எது உண்டாகிறதோ சா போகா, அதுக்கு பேர் தான் போகம் அப்படின்னு பேரு. நல்லா தெரிஞ்சுங்க. போகத்துக்கு லட்சணம் என்னன்னா எப்ப எடுத்தாலும் சுகம் துக்கம். நேற்று கூட வித்யா பிரசாத் வந்தப்ப சொன்னார், சுவாமி நாங்க இது வரைக்கும் போகம் போகம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா சுகத்தை மட்டும்தான் போகம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது வந்து பாத்தீங்கன்னா துக்கமும் போகம் அப்படின்னு. வாஸ்தவத்துல என்னன்னா சுகம் துக்கம் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருஷ்யத்துல இருந்து. இந்த திருஷ்யத்தோட நான் இணையும் போது சயோகா, சயோகத்தினால திருஷ்யஸ்ய உபலப்தி, திருஷ்யத்தோட அனுபவமானது எது உண்டாகின்றதோ அதுக்கு பேர் தான் என்ன பேரு? போகம். போகம்னு பேரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஆஹா என்னவா இருக்கு காஃபி அப்படின்ற, அந்த காஃபியை வாயில வச்சு சாப்பிடும் போதே ஆஹா என்னமா இருக்கு அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா யாரு டேஸ்ட் பண்றா? ரசனேந்திரியம், இந்த நாக்கு. இந்த நாக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காஃபியோட கசப்பை வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்ணுது. இந்த நாக்கோட நான் என்ன பண்றேன், திரஷ்டாவா இருக்கிறேன்னா என்ன பண்றேன், இந்த நாக்குன்ற ரசனேந்திரியத்தோட கனெக்ட் ஆகுது. அப்படி கனெக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, ஆஹா சூப்பரா இருக்குல்ல காஃபி அப்படின்னு நான் என்ன பண்றேன், எனக்கு சுகம் உண்டாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதுக்கு பேர் என்ன பேருனா போகம். எனக்கு சுகபோகம் உண்டாகுது. தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதனை உண்டாகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஜலதோஷமா இருக்கட்டும், இல்ல வந்து சைனஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு ரீசன் தலைக்கு அப்படி ப்ராப்ளம் உண்டாகும். நான் தான் சொன்னல, தலைன்னு இருந்தா வேதனை வந்து ஆகும், அதோட நேச்சர் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையில வந்து வேதனை வருது. அதை நான் என்ன பண்றேன், அந்த தலையோட நான் என்ன பண்றேன், கனெக்ட் ஆகிறேன். அப்ப கனெக்ட் ஆகும் போது தலைவேதனை எனக்கு நடக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். அதுக்கு பேர் தான் துக்க போகம். அப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சுகபோகம் துக்க போகத்துக்கும் எது காரணம் அப்படின்னா திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த பூத்தேந்திரியங்களோடு இந்திரியங்களோடையும் இந்த பஞ்சபூத்தங்களாலான தேகம், வெளியில இருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் இருக்கார். ஐயோ சாமி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்றான் சாமி. கவுன்சிலர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறான் சாமி. கவுன்சிலர் என்னது, கொள்ளையடிக்கிறது என்னது, இந்திரியம் பூத்தங்கள் தான், பஞ்சபூத்த ஆத்மகம் இந்த ஜெகத்துல. ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு, துக்கம்.
ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சில்லுன்னு இருக்கே துக்கம், ஒரே வெயிலா இருக்கே துக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் பாஞ்ச பௌத்திகம், ஒரே ஃப்ளட்டு வந்துச்சு துக்கம். ஒரே ட்ரையான காத்து, சூடு காத்து அடிக்குது லூ அப்படின்னு காசிலெல்லாம் அடிக்கும் வெயில் காலத்துல. ஐயோ துக்கமா இருக்கு. அப்போ நமக்கு துக்கம் உண்டாகிறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேகத்துல இருக்கிற இந்திரியங்கள், நம்ம தேகம், அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத்தங்களாலான வஸ்துக்கள், இதோடு நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் ஆகும் போதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, துக்கம் உண்டாகுது. நம்ம சதானந்தன்ஜி தான் எனக்கு வந்து பிரமாணம். அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஃபோன் பண்ணுவார், சாமி இப்படி பண்ணிட்டாங்க சாமி அப்படின்னு. நான் தான் உடனே சொல்லுவேன், ரோட்ல போறது ரோட்லயே விட வேண்டியது இல்லை, சாமி இப்படி நடந்துச்சு சாமின்னு சொல்லணும். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், எமோஷனல் தார்மிகமா ரொம்ப தர்மியா இருக்கும்போது எவனாவது எங்கேயாவது அதர்மமா ஏதாவது பண்ணானா நமக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாது. பக்தனா இருக்குமா, பக்தனா இருக்கும்போது ஐயோ எவனாவது ஒருத்தன் கோயிலை இடிப்பான், கோயில் அடிக்கும்போது ஐயோ கோயிலை இடிக்கிறானே கோயிலை இடிக்கிறானே கோயில் அடிக்கிறானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதறும். தேசத்துல அபிமானம் இருந்துச்சுன்னா ஐயோ இந்த தேசத்துக்கு இப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு. ஆக்சுவலா என்ன பண்ணணும், நீங்க மெசேஜை பார்க்கணுமா, ஏதோ ஒரு யாரோ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, விஜய் இது மாதிரி அந்த கோயிலை இடிச்சிட்டாங்க ஜி, கோயிலை இடிச்சிட்டாங்க ஜி, அப்படியாச்சு சந்தோஷம் அப்படியாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும், ரியாக்ஷனே உங்களுக்கு ஆகாது. நம்ம என்ன பண்றோம், ஐயோ கோயிலை இடிச்சிட்டாங்க ஜி, பாருங்க துணி மாறி போச்சு பார்த்தீங்களா, என்னையே இடிச்ச மாதிரி, ஐயோ கோயிலை இடிச்சிட்டாங்க ஜி, என்ன ஜி பண்றது அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கனெக்ட் பண்ணும்போது அது வந்து என்னால தாங்க முடியல, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இதே மாதிரி தான் அப்ப இந்த தேகத்துக்கு நடக்கிறது. அவன் தலைவலிக்குது, மாத்தங்கி தான் சொல்றேன், மாத்தங்கி உங்களுக்கு தான் என்ன பண்ணுது, தலைவலிக்குது, ஆமா தலைவலிக்குது பார்க்கணும். மைக்ரைன் இருந்துச்சுன்னா என்ன வேதனை இருக்கும் எனக்கு தெரியும். என்ன பண்ணணும், தலைவலிக்குதாமா, தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, தொண்டை வலிக்குது, ஹார்ட் வலிக்குது, கிட்னி பெயினா இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். அதை மெசேஜ் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அனுபவம் வராது. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அதோட சிங்க் ஆகிறதுனால ஒரு அனுபவம் அந்த இடத்துல உண்டாகுது. ஆக்சுவலா அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இது அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறான், அறியறான். எதை அறியறான்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்க திருஷ்யத்தோட விஷயத்தை அறியறான். அறியும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிமானம் உண்டாகுது, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பேஸ்ட் உண்டாகுது. அந்த பேஸ்ட் சம்யோகம்னு பேரு. அந்த சம்யோகத்தினால எந்த அனுபவம் உண்டாகுதோ அதுக்கு பேரு தான் போகம். அது சுகமா இருக்கலாம் இல்ல துக்கமா இருக்கலாம். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் அடுத்தது ரொம்ப சொல்லுங்க. ஆமா, மனசோட நான் ஒவ்வொன்றத்தையும் இது பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தியோட இணையும் போது, நான்றவன் புத்தியோட இணையும் போது புத்தியில இருக்கக்கூடிய ஞானம் அஜ்ஞானம், ஐயோ எனக்கு சம்ஸ்கிருதம் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு துக்கம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம் நல்லா தெரியும், சுகம். எனக்கு பகவத்கீதையெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக தெரியும், எனக்கு நல்லா புரியுது. அப்போ நல்லா புரியுதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு புரியுது, புத்திக்கு புரியுது. நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், புத்திக்கு புரிகிற ஞானத்தை எல்லாத்தையும் எனக்கு உண்டாகிற மாதிரி சிங்க் ஆகிறேன். புத்திக்கு தெரியாததெல்லாம் ஐயோ எனக்கு தெரியல ஜி, எனக்கு இது தெரியல அது தெரியல புரிய மாட்டேங்குது அப்படின்னு அஜ்ஞானத்திலையும் அபிமானம் வருது, சுகம் துக்கம். மனசோட கனெக்ட் ஆகும் போதெல்லாம் மானம் அபமானம், மனசுக்கு மானம் மனசுக்கு அபமானம் சம்பவிக்குது. அதோட சிங்க் ஆகும்போது எனக்கு நடக்கிற மாதிரி. பிராணனோட கனெக்ட் ஆகும்போது, நான் பிராணன் அப்படின்னு கனெக்ட் ஆகும்போது பசி தாகம், பிராணனுக்கு நடக்கக்கூடிய பசி தாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிராணனுக்கு பசி தாகம், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நடக்கிறதா பார்க்குறேன். அப்புறம் தேகத்துக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் குளிர், இதெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு கீதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்படும். துவந்துவம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தேகத்துக்கு நடக்கிற குளிர். ஐயோ எனக்கு குளிருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குளிருது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்குது ஹாட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய தேகத்தில் நடக்கிறத. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இப்போ கொஞ்சம் அப்பப்போ ஹாட் வாட்டர் டெய்லி நான் யூஸ் பண்ணுறேன் இந்த சைனஸ்க்காக கிளாஸ் எடுக்கிறதுக்காக.
பொதுவாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த சில்னஸ் காலத்தில் சில சமயம் நடுவில் மத்தியான நேரத்துலலாம் சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், நல்லா சில்லுன்னு வாட்டர் காலையில் குளிப்பேன் நான். அப்படி குளிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன், வேக வேகமாக எடுத்து மேலே தண்ணியை விட்டோன்னா டக்குன்னு தெரியாமல் போயிடும், ஏமாத்துற மாதிரி பாடியை. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக அந்த சில் வாட்டர் காலையில் அந்த மார்கழி மாதத்தில் சில் வாட்டர் எடுத்து மெதுவாக நான் என் மேலே தலையில் ஊற்றுவேன். அப்படி ஊற்ற ஊற்ற வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக அப்சர்வ் பண்ணுறது. ஒரு காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா மெதுவாக அப்சர்வ் பண்ணி குடிக்கிறது. ஒரு சின்ன பெயின் எடுத்தால் கூட அதை அப்சர்வ் பண்ணுறது, ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது. அப்போ இது மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டேரிங்கோட தீரனாக இருந்து ஃபேஸ் பண்ணுறது. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் பண்ணுறது உண்டாகுது, சிங்க் ஆகாமல் ஆப்ஜெக்ட் பண்ணுறது. இந்த சிங்க் ஆகாமல் நீங்கள் எதையெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அது ஞானமாக இருக்கும். அது உங்களுக்கு என்னவாகாதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அனுபவமாக ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமாம் சில்லுன்னு இருக்குது, நான் அறியறேன், நான் பார்க்குறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்குக்கு சுவையாக இருக்குது, இந்த மைசூர் பாகும் இந்த காஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா நாக்குக்கு சுவையாக இருக்குது, தலைக்கு வேதனையாக இருக்குது, வயிற்றுக்கு பசிக்குது, நாக்குக்கு நல்ல திருஷ்டியாக இருக்குது, தாகமாக இருக்குது. இது மாதிரி மனசு கொஞ்சம் வேதனைப்படுது, மானம் வருது, இதுக்கு மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபமானம் வருது, இதை வந்து இந்த மனசு கொஞ்சம் சகிக்காமல் இருக்குது, துக்கப்படுது அப்படின்னு நான் என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொன்றத்தையா. இந்த ஹேபிட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய போகம் உங்களுக்கு சம்பவிக்காது. அறிவிங்க இருக்குமா, இருக்கும். அதனால்தான் இவர் சொல்றாரு, ரமண பகவான் சொல்றாரு, அந்த அனஸ்தீசியா கொடுக்காம தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. அப்ப அவர் கேட்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேன்சருக்காக அவருக்கு இது பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்க. அப்ப சொல்றாரு என்ன பெயின் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, 1000 தேளு ஒன்னா கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு. அதை ஸ்வீகாரம் பண்ணினாரா இல்லையான்றதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ். நமக்கும் அவங்களுக்கும் முக்த புருஷர்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி பெயின் இருக்கு, நான் பார்க்குறேன் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த சிங்க் ஆகாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் கிடைக்காது. ஆனா நம்ம நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், சதா காலமும் சிங்க் ஆகிட்டே இருக்கும், அதோட இணைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இணையறது மூலமா நமக்கு போகம், சுகதுக்க போகம் சதா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க முக்கியமான சொல்றது, போகம் இப்ப சம்பவிக்குது. அதே நேரத்துல இப்ப இணைஞ்சதுனால திருஷ்யத்திலிருந்து போகம் சம்பவிச்சது, சுகம் துக்கம். இதே வந்து பார்த்தீங்கன்னா யாத்து திரஷ்டுகு சொரூப உபலப்தி, எது வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டாவோட சொரூபம், ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். யோக சூத்திரத்துல 3வது சூத்திரமே அதான், ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். எப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்யத்தோட கனெக்ட் ஆகாம தானா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறீங்களோ, தானா நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். வேற எதுவும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் பார்க்கறத எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்க்கறதுலயே அந்த கான்சியஸ்னஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலயே நின்னீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாத்து திரஷ்டுகு சொரூப உபலப்தி, நான் அப்படின்ற அனுபவத்திலேயே நீங்க நிக்கிறீங்க, நான் திருஷ்யத்துக்கு போகாம அப்படி நின்னீங்க அப்படின்னா சோ அப்பவர்க்க, அதுக்கு பேரு தான் அப்பவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம். இதுக்கு வேற என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஸ்வஸ்வரூப அவஸ்தானம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரூப அவஸ்தானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜன், இதை வந்து பார்த்தீங்கன்னா கீதால சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கீதால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 18:6-18 பார்த்தீங்கன்னா தெரியும், யதா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருக சர்வ காமேபியோ யுக்த இத்யுச்யதே ததா அப்படின்னு இருக்கு. எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த விற்த்திகள் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது இந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா புத்தியிலேருந்து தாட் வெளியில் போகுது, மனசுக்கு போகுது. மனசில் இருக்கிற தாட் என்ன பண்ணுது அப்படின்னா தலை, அதுக்கப்புறம் இந்திரியங்கள்,
அதுக்கப்புறம் இந்திரியத்துக்கு வெளியில இருக்க விஷயங்கள், இதோட கனெக்ட் பண்ணி அந்த விற்த்திகள் தான் மெசேஜை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய எனக்கு புத்திக்கு தருது. அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் விற்பி ரூபத்துல புத்தியில இருக்கும். எந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது புத்திக்கு வரும். புத்தியில இருக்கக்கூடிய விற்த்திக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, புத்தி விற்த்திக்கு பேர் தான் ஞானம். அந்த புத்தி விற்பி விஷய விற்த்தியா இருக்கிறது, விஷயத்தோட ரூபமா இருக்கிறது, அதோட அங்க இருக்கக்கூடிய நான் அப்படின்றவன் என்ன பண்றான், இணையறான். இணையும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இவனுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா விநியதம் சித்தம், இந்த சித்த விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாம, சித்த விற்த்திகளை வெளியில போகாம நான் 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 நான்லயே அந்த ஸ்புரணத்திலேயே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றானோ. விநியதம் சித்தம், யதா விநியதம் சித்தம் 6:18, யதா கீதால பகவத்கீதையில 6:18 இருக்கிறது. சதா காலமும் வந்து நல்ல விசேஷ ரூபத்துல இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் எல்லாமே அடக்கப்படும் போது ஆத்மனியேவ அவதிஷ்டதே. ஆத்மான இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், புருஷன், திரஷ்டா. இந்த புருஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா எப்ப நிக்கிறானோ அந்த இடத்துல என்ன ஆகும், நிஸ்பிருக சர்வ காமேபியக, அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எதோடையும் எந்த காமங்களும் இல்லாதவனாகின்றான். அப்ப என்ன ஆகிறான், தான்லயே நிக்கிறவன். யுக்த இத்யுச்சியதே ததா, அப்பொழுது அவன் சமாதியை அடைந்தவன், யுக்தன், யோகி என்று சொல்லப்படுகின்றான். அப்ப அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்லோகம், 20வது ஸ்லோகம் சொல்லுது. எப்படி இருக்கு அந்த இடத்துல, எப்படி சாமி இருக்கும், அது மாதிரி ஒருத்தன் சொரூபத்துல நிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான், ஸ்திதப்பிரஜனோட லட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 6:19 சொல்லுது, யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. அற்புதமான ஸ்லோகம் சொல்லுது. எப்படி தீபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரியுது, காத்தில்லாத இடத்துல எரியுது. இப்ப என்னோட வீட்டுல ஃபேன் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன், கண்ணாடி கூண்டு போட்டு தீபம் இருக்கு, ரொம்ப கம்மியா, அசைவே தெரியல, அசைதா இல்லையானே தெரியல, தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா தீபமானது வந்து பாத்தீங்கன்னா காற்றில்லாத இடத்துல இருக்கும்போது அசையாம வெறும் பிரகாச ரூபத்துல வெறும் பிரகாச மாத்திரமா இருக்கும், அசைவில்லாம வெறும் பிரகாச மாத்திரமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகினோ யத சித்தஸ்ய, யோகி வந்து பாத்தீங்கன்னா சித்த விற்த்திகளை எல்லாத்தையும் நிரோதம் பண்ணிட்டு, எப்படி நிரோதம் பண்றது, திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம், இது நான் இல்லை இது நான் இல்லை, இது திருஷ்யம் இது திருஷ்யம். தலைவலி வரும்போது தலைவலி திருஷ்யம் அறியப்படுவது, வயிற்று வலி வரும்போது வயிற்று வலி அறியப்படுவது, காஃபி குடிக்கும் போது ஆஹா நல்லா இருக்கே கசப்பு அறியப்படுவது, எதா இருந்தாலும் குளிர் நல்ல சில்லன் இருக்கு அறியப்படுவது, எதா இருந்தாலும் இது அறியப்படுறது. திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், யோகினோ யத சித்தஸ்ய, யோகியோட சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா 100% இந்த மெத்தடில் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யுஞ்சதோ யோகமாத்மனஹா, அவனுடைய அந்த யுஞ்சத்தகனா அந்த யோகத்துல ஈடுபடுகிறவனுடைய அந்த அவனுடைய சித்தம் இந்த விதமா அசையாத தீபத்துக்கு உபமையா சொல்லப்படுகிறது. வெறும் பிரகாசம், வெறும் அவேர்னஸ் மட்டும் இருக்கிறது, வெறும் அவேர்னஸ் மட்டும் அப்படி இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா யோகியோட லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. 6:20வது ஸ்லோகம் சொல்லுது, யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. 6:20 சொல்லுது, எந்த சமயத்துல எந்த அவஸ்தையில என்ன பண்றோம், இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு நல்லா உண்டாகுதோ, நேர்த்தி பண்ணி நேர்த்தி பண்ணி நேர்த்தி பண்ணி நேர்த்தி பண்றதுனால என்ன அர்த்தம், இது பொய் இது பொய் இது பொய்ன்னு அபியாசம் பண்ணி 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 உதாசீன பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உதாசீனப்படுத்தி 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 கடைசியில நேர்த்தி பண்ண முடியாதவனை யார் இருப்பா, நான்.
இந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில சித்தமானது உபரமத்தே 100% ஷட் டவுன் ஆகுதோ, அந்த 100% ஷட் டவுன் ஆகும்போது நிருத்தம்னு பேர். அந்த அவஸ்தைக்கு என்ன பேரு? நிருத்த பூமி சொல்லியிருக்கோம்ல. மொத்தம் 5 பூமியில 5வது பூமிக்கு பேரு நிரோத பூமி, நிருத்த பூமி. அந்த நிருத்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான்? யோக சேவையா, யோகத்தை அனுஷ்டானம் பண்றதுனால அதை அடையிறான். அடைஞ்சு எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான் பார்க்கிறானோ, தன்னையே தான் பார்க்கிறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல திரஷ்டாவோட உபலப்தி அனுபவம்னு பேர். அவன் தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றான். ஆத்மனி துஷ்யதி, தன்னிடத்திலேயே தன்னை பார்த்து அவன் என்ன பண்றான்? சந்தோஷத்தை அடைகின்றான். அதான் பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க சொல்லும் போதே சொல்றாரு என்னன்னா, சாத்து திரஷ்டுகு சொரூப உபலப்தி. அந்த திரஷ்டாவோட சொரூபத்திலேயே ஒரு அனுபவம் உண்டாச்சு அப்படின்னா ஆத்மா அனுபவம். அந்த ஆத்மா அனுபவம் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சோ அபவர்கா, அதுக்கு பேர் தான் மோக்ஷம், அபவர்க்கம் என்று பெயர். அதுல நின்னவனுக்கு என்ன பேரு? யோகின்னு பேரு, ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேரு, பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னு என்ன பண்ணுது? பிரம்மத்திலேயே நிலை நின்றவன் அப்படின்னு சாந்தோக்கியம் அவனுக்கு பேர் சொல்லுது. அப்ப முக்தன் அப்படின்னா இதுதான். இது சொன்னதுக்கு பிறகு வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார்? அடுத்த இது எழுதுறார். முக்கியமானது இது. தர்ஷன காரிய அவசானக சையோக இது. தர்ஷன காரியம் அப்படின்னா இன்னைக்கு காலையில கீதால சொல்லிட்டு இருக்காருல, என்னது அப்படின்னு கேட்டா, புத்தி இல்லாதவன் அபுத்தையாக வார்த்தை சொல்லும்போது சொல்ற அல்பமேதசாம், புத்தி கம்மியா இருக்கிறவன், புத்தி இல்லாதவன், புத்தி கம்மியா இருக்கிறவன் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல. எப்ப புத்தி இல்லைன்னு சொல்லுவோம்? விவேகம் இல்லைன்னா. விவேகம் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அவிவேகிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்லாதவன் பேர். அப்போ இங்க ஆச்சாரியர் சொல்றார் தர்ஷன காரிய அவசானக. தர்ஷன காரியம்னு என்ன அர்த்தம்? விவேக தர்சனத்தோட காரியம். அது வந்து பாத்தீங்கன்னா முடிவுல இருக்கு அப்படின்னா எண்டு. எப்பெல்லாம் நீங்க அவேர்னஸ்ல இருந்து சதா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நான் வேற, பார்க்கிறவன் இது வேற, இது திருஷ்யம் நான் தர்ஷ்டா, இது திருஷ்யம் நான் தர்ஷ்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அங்க தரிசனம் நடக்குது, விவேக தரிசனம் போயிட்டு இருக்கு. எந்த சமயத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படுகின்றது வேற அப்படின்ற அந்த பார்க்கிற அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருதோ, நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிங்க் ஆயிடுறோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, இங்க உட்காந்துக்கிட்டே இருப்பேன், உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். குரங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், நல்லா கிளியரா திரஷ்டா திருஷ்யம்னு கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே நான் எழுதிட்டு இருப்பேன், கிளாஸ் இல்லாத போது எழுதிட்டே இருப்பேன். இந்த குரங்கு என்ன பண்ணுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நேரா வந்து இங்கேருந்து பார்த்தாவே தெரியும், அந்த மல்லிகைப்பூ செடியில பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுவேன், அந்த செடியோட இலையெல்லாம் பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, திரஷ்டா திருஷ்யம்ன்றது போய் டக்குன்னு இமீடியட்டா எந்திரிச்சு போய் வேகமா போய் கதவை திறந்து வேகமா போய் அந்த குரங்கை வந்து பாத்தீங்கன்னா விரட்டுறது. போ இங்கிருந்து போ. சும்மா மல்லிகைப்பூ செடியிலேயே பூக்கவே விட மாட்டேங்குது, இலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, பச்சை இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அப்புறம் எப்போ பூக்கிறது, நானும் மல்லிகைப்பூ எப்போ எடுக்கிறது, நானும் வச்சதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் மல்லிகைப்பூ ஒரு மல்லிகைப்பூ கூட வாங்கலை, எதுவும் எடுக்கவே இல்லை அந்த செடியிலேருந்து. ஏன் அப்படின்னா குரங்கு இவளை சிந்தனை போயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு, திரஷ்டா போச்சு, திருஷ்யம் போச்சு, சிங்க் ஆயிட்டேன். ஐயோ இந்த பூ செடியிலேருந்து பூவே வரல, போயிடுச்சு, அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஃப்ளட்டில். திரஷ்டாவும் திருஷ்யமும் என்ன ஆகி போச்சு? அப்போ எப்பெல்லாம் இந்த திரஷ்டா திருஷ்யம் வேற வேறன்னு சொல்லக்கூடிய அந்த விவேக தர்சனம் முடிவுக்கு வருதோ அது மாதிரி இன்சிடென்ட் வெளியில நடக்கும். யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு பிடிக்காத காரியத்தை ஒண்ணு பண்ணுவோம், பதறுவோம், ஐயோ அதை பண்ணாதீங்க அப்படின்னு பதறுவோம். அப்போ நீங்க திரஷ்டா திருஷ்யம்ன்றது போயிடும். எப்பெல்லாம் திரஷ்டா திருஷ்யம்ன்ற விவேக தரிசனத்தோட காரியம் அவசானத்தை அடையுதோ, அவசானம்னா முடிவை அடையுதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், விவேகம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, சயோகம் சிங்க் ஆயிட்டிங்கன்னு அர்த்தம். திரஷ்டா திருஷ்யம்ன்ற விவேகம் வந்து எங்க முடியுதோ அந்த இடத்துல அந்த திரஷ்டாக்கும் திருஷ்யத்துக்கும் சயோகமானது உண்டாகிறது. சயோகம் உண்டான மாத்திரத்துல சுகம்
துக்கம் அனுபவம் கிடைக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது தர்ஷனம் வியோகசிய காரணம் முக்தம். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி, அந்த சயோகம் நடக்கக்கூடாது அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தர்ஷனம் பண்ணணும். என்ன தர்ஷனம்? விவேக தர்ஷனம். பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம், எதெல்லாம் இருக்கோ. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த யோக சூத்திரமே எதுக்காகனா கடைசி காரியம். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காரியம், ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய சாதனைகள்லாம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சமாதிக்கு பண்றதுக்கு தான் இந்த பிரக்கிரியாலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனநம் முடிஞ்சிருச்சு, இந்த பாடம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு என்ன வேலையாக இருக்கும், இப்போயே நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். வேற என்ன வேலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் ஷட் டவுன் பண்ணிட்டு 24 மணி நேரமும் பாடம் எதுவுமே இருக்காது. எந்த பாடம் எதுவுமே, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் மனசில் வரக்கூடிய எந்த தாட்டையும் என்ன பண்ணணும், திருஷ்யம் 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 திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உபேக்ஷா பண்றது, உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இதுதான் சாதனை. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் நிதித்தியாசன கிரியா. நேத்தி அப்படின்னு பேர், ஸ்தூல நிதித்தியாசனம் அப்படின்னு இதுக்கு பேர். அப்ப இதுல வந்து என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும், உலகம்ன்றது வெறும் தாட்டு தான், எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை வந்து இது திருஷ்யம் பார்க்கப்படுவது, நான் பார்ப்பவன் அப்படின்னு எதெல்லாம் அறியறமோ அது எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டே இருக்கிறது. நேற்று நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்துக்கு வரவர் ரொம்ப நல்ல சாதக், நல்ல ஆளு. அவர் என்ன பண்ணாரு, எனக்கு சுவாமி உங்கள்கிட்ட பேசணும்னா, சரி நைட்டு பேசுங்க. நைட்டு பேசின உடனே சுவாமி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேச போறேன் சுவாமி, உங்கள்கிட்ட சொல்லணும் சுவாமி. ஒரு மண்ணாங்கிட்டே சொல்லாதீங்க. ரொம்ப ஆசையோட, எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல உங்களுக்கெல்லாம் சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாமி, இதை எப்படியாவது ஷேர் பண்ணணும் சாமி, யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் சாமி அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து நீங்கள் ஒரு அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வருமா? எல்லாம் வரும். ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்துருக்கீங்க, சென்னை டு டெல்லி ட்ரெயினில். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யங்கள் நிறைய வருமா? வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும், ஐயோ இப்படி இருக்கேன்னு. ஆனால் என்ன ஆச்சு? கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. மற்றதெல்லாம் காட்சிகள் எல்லாம் பாஸ் போயிட்டே இருக்கு, பாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது நல்லா இருக்குன்னு கீழே இறங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? போச்சு, டெல்லி வரைக்கும் போய் சேர முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பார்க்குறோம் திருஷ்யம்னு எப்படி ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே போகிறோமோ, அப்போ யாரா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வரும் போகும் வந்து போறது. அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அறிபவன் நீங்க தானே, எக்ஸ்பீரியன்சர் இருக்கீங்கல்ல. எக்ஸ்பீரியன்சர் வர்றதும் இல்லை போறதும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது போகுது. அப்ப கிராஸ் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன வந்து போகுதோ அது சத்தியம் இல்லை, வந்து போறது எல்லாம் சத்தியம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அப்ப சித்தத்துல மெதுவா விற்த்திகள் கம்மியாயிட்டே போகும். விற்த்திகள் கம்மியாய் ஒரு டைம்ல வந்து எத்தனை உபரமதே சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விற்த்திகளும் இல்லாம ஷட் டவுன் ஆகும். அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானா நிக்கிறது. தீபத்தோட பிரகாசம் எப்படி பிரகாசமா இருக்குமோ அசைவில்லாம அது மாதிரி வெறும் பிரகாசம் மட்டுமா, அவேர்னஸ் மட்டுமா நிக்கிறது. இந்த நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகணும்னா என்ன பண்ணணும், அதான் இங்க சொல்றாரு, தர்ஷனம் வியோகசிய காரணம் உத்தம். தர்ஷனம் பண்ணினீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா அதோட உங்களுக்கு என்ன ஆகுது, சிங்க் ஆகாது, வியோகத்தை அடையும். அப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour ஆகுது நான் நாதபிரம்மத்தை சொல்லிட்டே இருப்பேன். சும்மா போங்க போக மாட்டார், இங்கேயே தான் இருப்பார், எதையாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார், பேய் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க காரியத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிடிஎஃப் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை கிளாஸஸ் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். நான் சொல்லுவேன், ஜி கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஜி, போய் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு. ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இருந்து பார்க்குறது, சும்மா இருந்து என்ன பண்ணுறது, பார்க்கறது. மனசில் தாட்டு போகுமா?
அப்போ வெளியில் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவேன், அப்புறம் எல்லாத்தையும் பார்ப்பேன், அப்புறம் ரோட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுப்பேன், மாடியிலேருந்து டெரஸ்லேருந்து ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன், கை கட்டி நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விமர்சனமும் ரிவ்யூஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இவன் இப்படி போகிறான் அப்படி போகிறான், அதெல்லாம் இல்லை. லாரி போகுது, பஸ்ஸு போகுது, எறும்பு மாடு போகுது, ஒரு குட்டி குழந்தை போகுது, ஒரு அழகான பொண்ணு போகுது, ஒரு அம்மா போகிறாங்க, ஒரு பாட்டி போகுது, ஒரு பெரியவர் போகிறாரு, இதெல்லாம் அது 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 குப்பை வண்டி போகுது, கார் போகுது, மோட்டர் பைக் போகுது, புல்லட் போகுது, இப்போ இதை வெறும் பார்க்கறது மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ரூமுக்குள்ளார உட்கார்றது. உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகுது அப்படின்னு மனசை பார்க்குறேன். மனசை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க 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 மெதுவாக இதெல்லாம் தாட்டையும் மெதுவாக பார்க்க தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது மெதுவாக ஸ்லோ டவுன் ஆகிட்டே போகும். அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி போகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? பாஸ் பாஸ் பாஸ். எந்த விருத்தி வந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணணும்? பாஸ் 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 பாஸ்ன்னு தள்ளிக்கிட்டே இருக்கணும். அந்த நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் என்ன ஆயிடும்? மனசு வந்து சாந்தமாக பேசாமல் இருக்கு. இதுதான் தியானம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருத்தியோட டிஸ்கனெக்ட் ஆகிறது இருக்கு பார்த்தீங்களா? அப்போ விருத்தியோட டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வியோகம்னு பேர். அதுக்கு பேர். அந்த வியோகம் நடக்கணும்னா அதுக்கு எது சாமி காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ஷனம். தர்ஷனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனம்னு என்னது? நான் விவேக தர்ஷனம்னு விவேகன்னு போட்டுக்க சொல்லியிருக்கேன். தர்ஷனம்னா விவேக தர்ஷனம். நான் தர்ஷ்டா, இது திருஷ்யம், நான் தர்ஷ்டா, இது திருஷ்யம், நான் தர்ஷ்டா, இது திருஷ்யம். இந்த விவேக தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தர்ஷ்டாவும் திருஷ்யமும் சேர்ந்து இருக்கிற அந்த சம்யோகம் என்ன ஆயிடும்? பிரேக் ஆயிடும், வியோகம் ஆகிவிடும். அப்ப வியோகம் பண்றதுக்கு அனுஷ்டானம் என்ன பண்ணணும்? நானும் இந்த தேகமும் இணையக்கூடாது சுவாமி. திருஷ்யத்தோட நான் திரஷ்டாவா இருக்கிறவன் இணையக்கூடாது அப்படின்னா, சேரக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அனுஷ்டானம் தான். என்னது? தரிசனம். தரிசனம் மட்டும்தான் பண்ணணும். பார்க்கணும் 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 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தரிசனம் பண்றதே போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் இந்த இடத்துல அருமையா சொல்றாங்க. தர்ஷனம் அதர்ஷனஸ்ய பிரதித்வந்தி. இந்த அதர்ஷனம்ன்ற வார்த்தைக்கு அவித்யான்னு பேர் சொல்ல போற பின்னாடி. அதர்ஷனம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. ஏன்னா கண்ணுக்கு தெரியாதுன்னா வித்யதே இதி அவித்யா. அவித்யாவை எவனா பார்த்துருக்கானு அப்படின்னா நான் சொன்னேன்ல, எந்த கொம்பனும் பார்க்க முடியாது. எந்த கொம்பனும் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவித்யாவை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அவ்யக்த நாமினி பரமேஷ சக்தி. விவேக சுடாமணியில் நான் சொல்லியிருக்காரு சொன்னல, அவ்யக்தம்னு பேர். யார் யாருக்கெல்லாம் அவ்யக்தம்னு பேர் அப்படின்னா பிரம்மத்துக்கு பேர், ஆத்மாவுக்கு பேரும் அவ்யக்தம், வெளிப்படாதது. அதே மாதிரி இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயாவும் என்ன பண்றது? வெளிப்படாத தத்துவம். அப்போ அவ்யக்தம்ன்றதுனால வெளிப்படாததுனால அதுக்கு என்ன பேர் சொல்றோம்னா அதர்ஷனம்னு பேர் வச்சிருக்கு. அவித்யாக்கு என்ன பேரு? பார்க்க முடியாதது. அதர்ஷனம்னு என்னது? பார்க்க முடியாதது. அப்ப பார்க்க முடியாதது ரெண்டு தத்துவம் பார்க்க முடியாது. ஒன்னு ஆத்மாவை பார்க்க முடியாது, இன்னொன்னு இந்த மாயான்னு சொல்லக்கூடிய அவித்யா அவித்யாவையும் பார்க்க முடியாது. அப்ப அதர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் அவித்யா. அப்போ இந்த தர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விவேகம். தர்ஷனம்னா விவேக தர்ஷனம். அது வந்து பாத்தீங்கன்னா அதர்ஷனஸ்ய பிரதித்வந்தி, அவித்யாக்கு எதிரானது. நல்லா தெரிஞ்சுங்க. அதர்ஷனம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. அவித்யாக்கு வந்து பிரதித்வந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதித்வந்தி அப்படின்னா எதிரி, சத்ரு, ஆப்போசிட். எது ஆப்போசிட் அப்படின்னா அவித்யாக்கு ஆப்போசிட் வித்யா. வித்யானா என்ன தெரியுங்களா? ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக ஞானம் தான் ஞானம். அப்போ என்ன பண்றோம்? பார்த்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அவித்யா நாசமாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பார்க்கணும். அவித்யாக்கு ஆப்போசிட் எது? பார்த்தல். ஏத்தானு பஷ்ய. ஞாபகம் வச்சுங்க, முதல் உபதேசமே கீதால இருக்கிற முதல் உபதேசம் ஏத்தானு பஷ்ய. பாரு, வெறும் பாரு, எல்லாத்தையும் பாரு, சிங்க் ஆயிராத. பார்க்க 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 அபியாசம் வரும். ஆரம்பத்துல சிங்க் ஆயிடுவோம், ஒரு க்ஷணம் 2 க்ஷணம் பார்த்துட்டு இருப்போம், டக்குன்னு சிங்க் ஆயிடுவோம்.
அதுக்கப்புறம் மெதுவா அபியாசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். பார்க்கறது தான் அபியாசம். அதை பார்க்கிற சாமர்த்தியத்தை அதிகப்படுத்த அவித்யா என்ன ஆகும்? அவித்யா நாசமாகும். அப்ப ஏன்னா பார்த்தல் தான் இந்த அவித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸுக்கு ஆப்போசிட். இது சொன்னதுக்கு பிறகு இது அதர்ஷனம் சம்யோக நிமித்த முக்தம். அதர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் நான் சொன்னல, சம்யோகம்னா பேஸ்ட், ரெண்டு இணையது இருக்குல்ல, திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா இணைஞ்சது. இதுக்கு நடுவுல பேஸ்ட் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்றாரு, அதர்ஷனம் சம்யோக நிமித்த முக்தம். அதர்ஷனம்னு சொல்லக்கூடிய அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் இணையறதுக்கு காரணம். திரஷ்டாவா இருக்கிற நானும் திருஷ்யமா இருக்கிற இந்த தேகமும் இந்த ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு இந்த தேகத்தை நான் வந்து நானோட சேர்த்து அறியறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா சம்யோகம். அந்த சம்யோகத்துக்கு எது காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா அவித்யா. முடிஞ்சு போச்சு. நானும் இந்த தேகமும் ஒன்னா நான் அறியறேன், இதுக்கு பேர் சம்யோகம். இந்த சம்யோகத்துக்கு எது காரணம்னு கேட்டா அதிர்ஷனம்னு சொல்லக்கூடிய அவித்யா. சிம்பிள். இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு என்ன இது இருக்குன்னா, நான் சொல்லிட்டுல பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஞானம் ஞான நிஷ்டைன்னு சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வருது. என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஞானத்தோட நின்னுறாங்க. எல்லா மனிதர்களும் ஈஸி ஞானத்தோட நின்று புக்கு படிச்சா தெரிஞ்சிடும். இப்ப பாடம் கேட்டோட வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓஹோ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா நல்லா மனனம் பண்றீங்கன்னு வச்சுங்க, இந்த யோக சூத்திரத்தையும் வேதாந்தத்தை எல்லாத்தையும் இது பண்றீங்க அப்படின்னா நல்ல மனனம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப எனக்கு வந்து தெரியுமா அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். நல்ல இடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கிறதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நல்லா மனனம் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு தெரியும் இது என்ன ஞானம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்ல, பாருங்கன்னு. என்ன வேலை தெரியுங்களா எனக்கு? வாட்ச்மேன் வேலை. வாட்ச்மேன் வேலைன்னு என்னதான் ராத்திரியில் கண்ணு முடிச்சுக்கிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறது. நான் குளிக்கிறதுக்கும் வேக்கப் ஆகிறதுக்கும் ரொம்ப நடுவில் டைம் கேப். முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன், வேக்கப் ஆன இமீடியட்டாக குளிச்சுட்டு ஜபத்தில் தியானத்தில் உட்காருவேன். இப்போ நான் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வேக்கப் ஆனேன். முதல் முறை வேக்கப் ஆகும்போது 11:45. அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ தூங்கி போனேன்னே தெரியல. அப்புறம் செகண்ட் டைம் வேக்கப் ஆகும்போது 2:45. அப்புறம் திரும்ப வேக்கப் ஆனதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாமி அப்படின்னா நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் சொல்கிறது. வேக்கப் ஆகிட்டோன்னு வேறு எதுவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ணங்கள் ரொம்ப ஸ்லோ டவுனில் இருக்கும். தாட் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வாட்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாதகர்களுக்கு அது மாதிரி ஒரு டைம் பகவான் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. நீ மோட்சம் அடைகிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு அந்த காலையில். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த தாட்டு வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், தாட்டு கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை, எந்த தாட்டு வந்தாலும் பிரேக் பண்ணிக்கிட்டே உதாசீனப்படுத்தினீங்கன்னா பிரேக் ஆகிடும். பிரேக் பண்ணி வந்து உதாசீனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, அந்த வாட்ச் பண்றதே மோட்சமா சுவாமி, பார்க்கறதே மோட்சமா சுவாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோட்ச ஞானத்தினால பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கீதால இப்ப நான் சொன்னேன்ல 6:18 பார்க்கறதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா 6:18 சொல்றது, யதா விநியதம் சித்தம் ஆத்மனியேவ அவதிஷ்டதே. மோட்சம் என்ன தெரியுங்களா அர்த்தம்? மோட்சம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்தித பிரஜன், சமாதிஸ்தஸ்ய கேசவ அப்படின்னு அவன் கேள்வி கேட்கும் போது சொல்ற. சமாதியில் நின்றவன் ஸ்தித பிரஜன், அவனுடைய லட்சணத்தை எனக்கு சொல்லுங்க. அந்த தான்ல நிக்கிறதுக்கு பேரு ஸ்வரூப அனுபூதி. ஆத்மனியேவ அவதிஷ்டதே, தன்னிடத்திலேயே தான் நிக்கிறது. ததா திருஷ்டுக்கு ஸ்வரூபே அவஸ்தானம், திரஷ்டா தன்னுடைய சொரூபத்தில் பார்த்தலில் நிற்றல். அப்ப இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுல நான் நிக்கிறேனான்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பாக்குறதுல நிக்கல, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நடுவில் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் பாக்குற அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்போ 100% நான் நிக்கிறேனா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஓப்பனா சொல்றேன் 100% இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாடம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியுதா? நான் பார்க்கிறவன் நீங்களாம் பார்க்கப்படுவது, இந்த வாய் வந்து பேசுது நான் பார்க்குறேன் அப்படின்னு. இது என்ன ப்ராப்ளம்னா காலையில் நான் வந்து பார்க்குற அபியாசத்தை பண்ணிக்கிட்டே வருவேன். ஜபத்தை பார்ப்பேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டு ஜபம் வந்து மனசு சிந்திக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நேராக கிளாஸ்க்கு வருவோம் பாருங்க. கிளாஸ்க்கு வந்தோன்னே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். டெய்லி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் பேசுகிற வாய் பேசுது. பேசுகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன்ல, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகன் ஆரம்பிப்பேன், சுக்லாம்பரதரம் விஷ்ணு அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த அனுஷ்டானத்தோட கண்டினியூ ஆகும். ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இவன் பண்ணுறான், மனசு ஜபிக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். மனசுல ஜபம் நின்று போயிடும். ஜபம் நின்று போயிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது மட்டும் நடக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து உட்கார்ந்தோன்னே சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவேன், பரமஹம்சானந்தா ஸ்லோகம் சொல்கிறான், பரமஹம்சானந்தா ஸ்லோகம் சொல்கிறான், நான் பார்க்குறேன் அப்படின்னு எந்த க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் அந்த அது வந்துடும். அந்த ஹேபிட்டா வரும்போது டம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்ல முடியாது, நின்றும். காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவனா நிற்கிறீங்களோ அப்பெல்லாம் காரியம் பண்ண முடியாது. பார்க்குறவனா இருக்கும்போது காரியம் பண்ண முடியாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிஷ்டையை அடைய முடியுதா? தான்ல நிற்கிற அபியாசத்தை பண்ண முடியுதா அப்படின்னா பண்ண முடியறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அதான் தெரியுமே சுவாமி உங்களுக்கு. ஆமா தெரியும். தெரிதல் வேற, அதுல நிற்றல் வேற. புரியுதா உங்களுக்கு? சொரூப அவஸ்தானம், ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். தான்ல நிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். அப்போ சமாதின்றது நிற்றல். அதே நேரத்தில் சமாதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியிலேயே இருக்கிறது பரோட்ச ஞானம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூபம் தெரியும். நான் பார்க்கிறவன் தான் என்னுடைய சொரூபம், நான் பார்க்கிறதெல்லாம் திருஷ்யம் அனாத்மான்னு தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நிஷ்டை இல்லை நமக்கு. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு, பாஷிகார் சொல்றாரு, ந அத்திர தரிசனம் மோட்ச காரணம். சூப்பரான வச்சனம் இது. யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ அவங்கெல்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனசுல வச்சுக்கணும். அத்திரனா இந்த மோட்ச விஷயத்தில், தர்சனம் ந மோட்ச காரணம். தர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச காரணம் இல்லை. தர்சனம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு பார்க்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சத்துக்கு சாதனம் இல்லை, மோட்சத்துக்கு காரணம் இல்லை. அப்ப எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஷன அபாவாத் ஏவ. அதர்ஷனத்தினுடைய அபாவம். அதர்ஷனம்னா என்னது? அவித்யா. அவித்யாவோட அபாவம் தான், இல்லாமல் போதல் தான் பந்த அபாவக. அவித்யா இருந்துச்சுன்னா பந்தம், அவித்யா போச்சு அப்படின்னா அதோட அபாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம்னு ஒண்ணு பார்த்திருக்கோமா? 98% சத்துவகுணம் வரும்போது அந்த ஸ்டேஜுக்கு பேரு பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டே வரேன், முதல்லயே பாஷ்யம் வந்திருக்கு, சொரூப பிரதிஷ்டம். 98% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் வந்தோனையே நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவனத்துல நிற்பான். அவன் என்ன பண்ணுவான், தான்ல நின்றுக்கிட்டு சொரூப பிரதிஷ்டம் ஆயிட்டு தனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம்ன்ற அவித்யாவை என்ன பண்ணுவான், பார்க்க ஆரம்பிப்பான். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அந்நியதா கியாதி. அப்ப நீங்க அந்நியதா கியாதி பண்றதுதான் இந்த இடத்துல தரிசனம்னு பேர் போட்டிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வேற, இந்த சித்தம் சொல்லக்கூடிய அவித்யா வேற அப்படின்னு நீங்க விவேக தரிசனம் பண்றீங்கல்ல, அந்நியதா கியாத்தின்னு பேரு. அந்த அந்நியதா கியாத்தி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச காரணம் இல்லை. அதர்சனம் ந மோட்ச காரணம்னு அர்த்தம். அந்நியதா கியாத்தி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச காரணம் இல்லை. நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுவது அப்படின்னு வந்து நீங்க பார்க்கறது 98% சித்தத்தையே ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் உண்டாகும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் அங்க வைக்கிறோம். என்ன பேரு? பர விவேகம்.
பரவிவேகம்னா இருக்க இந்த உலகத்திலேயே பெரிய விவேகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த சித்தத்தை வேறு நான் வேறுன்னு பார்க்கிற விவேகம். அதனால மோட்சமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால மோட்சம் இல்லை. அப்ப என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா தான் வேறு சித்தம் வேறுன்னு எம்டி மைண்டா இருக்கிறத பாக்குறது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பார்ப்பேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள்லாம் இல்லாம போனதுக்கு பிறகு நேத்தின்னு பண்ணிட்டதுக்கு பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா உங்களுக்கு? அந்நியதா கியாதி. தர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் விவேக தர்ஷனம். விவேக தர்ஷனம்னு என்ன அர்த்தம்? நான் வேறு இது வேறுன்னு, எனக்கு அந்நியமானது இந்த சித்தம் அப்படின்னு இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. விருத்தி இல்லாத மனசை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மோட்ச காரணம் இல்லைங்க. அதுலயும் ஒரு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா பர வைராக்கியம். ஈசனோடாயினும் ஆசையருமின். இருக்கிறதே உச்சபட்சமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மனசை வெற்றிடமா இருக்கிற மனசை பார்க்க பார்க்க ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தோட என்ன பண்ணும்? விளக்கிட்டு தன்னை பார்க்கிறது. விளக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் யார் இருப்பா? தான் மட்டும் மிச்சம் இருக்கிறது. அப்ப அங்க பரவைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா பரவைராக்கியம் என்னது? நான் அந்த சித்தத்தை எம்டினஸா இருக்கிற சித்தத்தை பார்க்கறதுலயும் எனக்கு வைராக்கியம் உண்டான மாத்திரத்துல நான் என்ன பண்றேன்? அதை பார்க்கறத நான் நிப்பாட்டுறேன். நிப்பாட்ட மாத்திரத்தை தானா ரெண்டுத்துக்கும் ரொம்ப கேப் கம்மிங்க. சித்தம் எம்டியா இருக்கும்போது நம்ம நினைச்சுப்போம் சித்தம் எம்டியா இருந்து நீங்க பார்க்கும்போது நம்ம சொரூப பிரதிஷ்டை மாதிரியே தெரியும். ஆனா நீங்க பாக்குறீங்க சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த தாட்டும் இல்லை அப்படின்னு. அப்ப அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்ப்பவன் பார்ப்பவனாகவே நிற்கின்றான். இதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விவேக தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்நியதாக்கியாத்தியும் கூட மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனம் இல்லை, காரணம் இல்லை. அது மோட்சத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பு. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஷன அபாவாத்தியவ அஜாதவாதம் நம்ம சொல்றோம். அதுக்காக தான் நிறைய பேர், அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தியம அதிகாரிக்கு ஒரு உபதேசம், உத்தம அதிகாரிக்கு ஒரு உபதேசம். மத்தியம அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்தை பார்க்கிறவன். அவனுக்கு சொல்லுவோம் நீ எப்படி சொப்பனத்தை பார்க்கறியோ அதே மாதிரி இந்த உலகத்தை பாரு. உலகத்தை எப்படி பார்க்கணும்? சொப்பனத்தை மாதிரியே பாரு அப்படின்னு மத்தியம அதிகாரிக்கு. அப்ப இந்த பார்க்கிற ஹேபிட் வளர 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 நல்லா திருடமாச்சு அப்படின்னா ஒரு டைம் போய் இப்ப நீங்க காணல் ஜலம் பாக்குறீங்க. முதல்ல காணல் ஜலம் பார்க்கும்போது என்ன இருக்கும்? பாரு என்ன அருமையா போயிட்டு இருக்கு பாரு, ஃப்ளோ நல்ல ஃப்ளோ ஆகிற மாதிரியே தெரியுது ரோட்டுக்கு நடுவுல அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கார்ல போயிட்டே இருக்கீங்க, எதிர்க்க வந்து காணல் ஜலம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நடு ரோட்ல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல போகும்போது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஒரு 10 நிமிஷம் பார்ப்பீங்க, 15 நிமிஷம் பார்ப்பீங்க, அரை மணி நேரம். அதுக்கப்புறம் பார்க்கறதுல உங்களுக்கு போர் அடிச்சிருமா? ஆமா, வெறுமனே போயிட்டு இருக்க, நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு நேரம் சூப்பரா இருக்குன்னு பார்ப்பீங்க? ஒண்ணுமே இல்லை. எப்படி ஒண்ணுமே இல்லை? ஆமா, சும்மா தான் போயிட்டு இருக்கு, காணல் ஜலம் போயிட்டு இருக்கு, காணல் ஜலம் உண்மை இல்லைல்ல அப்படின்ட்டு திரும்பி என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ளார இருக்கவங்களோட பேச ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைன்னா மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, ஏதாவது பண்ணுவீங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது. இதான் நடக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கக்கூடிய இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது, வெளியில இருக்கிற இந்த உலகத்தை பார்க்கிறது. இந்த உலகத்தை எல்லாம் சொப்பனம், பொய்ன்னு திருஷ்யம்னு பார்க்க இந்த மனசு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்னா போர் அடிச்சு இந்த மனசு என்ன பண்ணும்? எல்லாம் சும்மா, எல்லாம் திருஷ்யம் தானே, எல்லாம் சொப்பனம் தானே, உண்மை இல்லைல்ல அப்படின்னு மனசு என்ன பண்ணும்? ஒடுங்கி தான்ல நிற்க ஆரம்பிக்கும். அந்த தான்ல நிற்கும் போது இவன் உத்தம அதிகாரி ஆகிறான். இவனுக்கு என்ன சொல்லுது உபதேசம்? அஜாதவாதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தியம அதிகாரிக்கு சொல்ற உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபாசவாதம்,
அதுக்கப்புறம் விவர்த்தவாதம், உபதேசத்துல ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மாண்டுக்கிய உபனிஷத்து வந்துடுது. மாண்டுக்கிய உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் ஒண்ணு இல்லவே இல்லை. யாருக்கு அப்படின்னா சமாதிஸ்தனுக்கு வந்து தான் தான்லயே நிக்கிறான் அப்படின்னா அந்த தான் தாண்ட நிக்கிறவனுக்கு இந்த உலகம் ஒண்ணு இல்லவே இல்லை. அஜாதவாதம் வந்துடுது. அப்ப அததான் இங்க சொல்றாரு. 100% வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்தி அப்படின்னு பேர். 100% வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுறான், இவன் தான் தன்னிலேயே நிக்கிறான். நஷ்டமபி அநஷ்டம் பார்த்தோம்ல, முந்தின ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இவன் பொருட்டு இவன் வந்து சொரூபத்துல நின்னா அப்படின்னா அவனுக்கு என்ன ஆயிடுது, கிருதார்த்தக பிரதி 22வது சூத்திரம், முன்னாடி சூத்திரமே பாருங்க. கிருதார்த்தக பிரதி நஷ்டம் என்ன ஆயிடுது, இந்த அவித்யான்னு சொல்லக்கூடியது இவன் தான் தான்ல நிற்கும் போது இவனுக்கு அந்த அவித்யா என்ன ஆயிடுது, இல்லாமலேயே போயிடுது. இல்லாம போறதுக்கு பேர் தான் அபாவம்னு பேரு. அதர்ஷன அபாவாத் ஏவ பந்த அபாவக. இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அவித்யா வந்து இல்லாமல் போறதுதான் பந்த அபாவம். அவித்யாவோட நாசம்தான் பந்த நாசம். அவித்யா வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போச்சு அப்படின்னா பந்தம் இல்லாமல் போயிடும். அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி, நான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் பொய்யா பாக்குறேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா இன்னும் பூரணமாகல. அது ஒரு ஸ்டேஜ் தான். இத வெளியில இருக்கிறத பாக்குறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல். வெளியில இருக்கிறத பாக்குறது, அதுக்கப்புறம் இந்திரியங்களை பாக்குறது, திருஷ்ய விவேகம் பார்க்கணும். திருஷ்ய விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாது. இதுல சொல்லுது ஆத்ம அனாத்ம விவேகத்துல, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத். எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா. திருகேவ ஆத்மா விவேகினக. வெறும் திருக்கு திரஷ்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா. இது வந்து ஆத்ம அனாத்ம விவேக ஸ்லோகத்துல. இதே திருஷ்ய விவேக ஸ்லோகத்துல வித்யாரண்ய சுவாமி சொல்லும் போது சொல்றார், என்ன பண்ணணும், லோச்சனம் திருக்கு, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. வெளியில பார்க்கிற ரூபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னல டெரஸ்ல இருந்துகிட்டு கீழே போறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து உட்காருவேன். உட்கார்ந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்ணையே பார்க்க ஆரம்பிப்பேன். யார் பார்க்கிறா, மனசு பார்க்குது. கண்ணு மனசு வந்து பாத்தீங்கன்னா கண்களை பார்க்கிறது. அப்ப கண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம், மனசு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் போவீங்க, மனசுல இருக்கக்கூடிய தாட் எல்லாம் பார்க்கிறது. தீவிருத்தையாக திருஷ்யா தீவிருத்தையாக மனோவிருத்திகளை பாக்குறீங்க புத்தியில இருந்து. புத்தி விருத்தியை பார்க்கும்போது புத்தி விருத்தியும் கூட என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுது. எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்றதும் ஆப்ஜெக்ட் ஆயிடும். அப்ப யாரு அப்படின்னா யார் பார்க்கிறா, நான் பார்க்கிறேன். என்னை பார்க்க முடியுமா, திரஷ்டா திருகேவ நது திருஷ்யதே. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா சாட்சி. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா சாட்சி தான், அவனை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. அப்ப நீங்க வாஸ்தவத்துல சாட்சி ஆகணும்னா என்னது, அந்த தீவிருத்தி புத்தி விருத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். புத்தி விருத்தியை பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தின்னு பேர் வந்துடும். அந்த அந்நியதாக்கியாத்தியையும் பார்த்து 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 அதையும் நெகேட் பண்ணிட்டு தான் தானா நின்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். அப்ப பார்க்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல இருக்கிறது. நீங்க இன்னும் வந்து முடிவடையல, மோட்சம் அடையலன்னு அர்த்தம். ஸ்தித பிரஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எவனுடைய பிரஜையானது ஸ்திரமாயிடுச்சோ, எவன் பிரஜான ஆத்மாவோட சொரூபம் என்னது, சைத்தன்யம், பிரஜா, அறிவு, கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ்லயே எவன் நின்றானோ அவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன். அப்ப மோட்சம் எப்ப கிடைக்கும் சுவாமின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும், திருஷ்யத்தை எல்லாத்தையும் திருஷ்ய விலயம் எல்லாத்தையும் திருஷ்யங்களை எல்லாத்தையும் 100% லயம் பண்ணினதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறது தான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரோட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தல் பரோட்சத்துல நடக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மோட்சம் இல்லை. அதுக்காக தான் 6வது சாப்டர் சொல்லுது, சொரூப்ப அனுபூதி பண்றதுக்காக இந்த யோகம் தான் தான்ல நிக்கிற யோகத்தை சொல்கிறது அப்படின்னு முடிச்சிருது. இந்த பேராகிராஃப் ரொம்ப கவனம், அதுக்காக தான் நான் திரும்ப இதை எடுக்கிறேன்.
அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு பாக்குறேன், புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, அது மோட்சம்லாம் இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம் அது மோட்சம்லாம் இல்லை. எப்ப வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய விலயங்கள் எல்லாம் இல்லாம போகுதோ, திருஷ்யம் எல்லாம் அதான் அதர்ஷனம் அபாவாத், அதர்ஷனம் இல்லாமல் போகிறதோ, அவித்யான்றது ஒண்ணு இல்லாமல் போகிறதோ, திருஷ்யத்துக்கு என்ன ரூபம்? பூத்த இந்திரியாத்மகம். பூத்தம் இந்திரியம் எதுவுமே இல்லாம போச்சோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா குணாதீத உச்சத்தை, அவன் தானா ஆயிடுறான், குணாதீதன் அப்படின்னு சொல்லப்படுகின்றான். அப்படின்னு அதுதான் மோட்சம் அப்படின்னு பேர். இதோட இன்னைக்கு நிக்கட்டும், மீதி நம்ம நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். உள்ளுக்குள்ள போயிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. இதுக்குதான் ப்ராசஸ். தான்ல நிக்கிறது தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.